பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மோடிஜி மூன்றாவது முறையா பிரதமரா வர்றதுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக மோடி மூன்றாவது முறையா திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக போறது உறுதி. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சொன்னது எல்லாமே செஞ்சிருக்காங்க, சொல்லாததையும் செஞ்சிருக்காங்க, இன்னும் திட்டங்கள் நிறைய வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஜல்ஜீவன் தமிழ்நாட்டில் கிராமங்கள் முதற்கொண்டு எல்லா பக்கமும் போயிருக்கு. ஜல்ஜீவன் திட்டம் ஜல்ஜீவன் மட்டும் கிடையாது. ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்ணுவோம்னு சொன்னாங்க, பண்ணிட்டாங்க. ராமர் கோயில் கட்டுவோம்னு சொன்னாங்க, கட்டிட்டாங்க. இன்னும் ஏகப்பட்ட திட்டங்கள் வச்சிருக்காங்க. மூன்றாவது முறையா அவர் கடவுளின் கருணையால வர்றாரு அப்படின்ற பட்சத்தில் இன்னும் சொல்லப்படாத பல திட்டங்கள் மக்களுக்காக காத்திருக்கு. இன்னைக்கு எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் திட்டத்தின் மூலமா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான எம்ப்ளாயிஸ்க்கும் பிஎம்ஜிகேஒய் அப்படின்ற ஒரு ஸ்கீம்ல பிஎஃப் சென்ட்ரல் கவர்மெண்டே கட்டியிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி தெரியாத திட்டங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியாது. அந்த மாதிரி 1008 திட்டங்கள் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் பயனடைஞ்சிருக்காங்க. 90% மக்கள் அவங்களுக்கு தெரியல. மத்திய அரசு பாரதிய ஜனதாவுடைய மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு சிறப்பா என்ன செஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யல அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. இன்னைக்கு ரேஷன் பொருட்கள்ல இருந்து, இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற ரேஷன் பொருட்கள்ல இருந்து, கேஸ் மானியத்துல இருந்து, நம்ம அன்றாட உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணீர் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். பட் மாநில அரசு அதுல ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. அந்த வேலை மட்டும்தான் மாநில அரசு பண்ணிட்டு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்கள் எண்மண் யாத்திரையை தமிழகம் பூரா நடத்திருக்காங்க. அதனுடைய பலனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனுடைய பலனா கட்சி ஒரு விழிப்புணர்வு நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கட்சி இருந்ததான்னு கேட்டா கட்சி இருந்தது. அது ஒரு பவுண்டரிக்குள்ள இருந்தது. இன்னைக்கு வெகுஜனங்களை போய் சந்திக்கக்கூடிய, வெகுஜனங்களுடைய வீட்டுக்குள்ள போகக்கூடிய ஒரு கட்சியா இன்னைக்கு வளர்ந்து நிக்குது, பிரம்மாண்டமா நிக்குது. அந்த பிரம்மாண்டத்தை பொறுத்துக்க முடியல. அதனால திரு மோடி ஐயா அவர்கள் மேலையும் திரு அண்ணாமலை மேல அவர்களையும் நிறைய விமர்சனங்கள் இங்க வைக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னா நீங்க என்ன சின்னத்தை ஆதரிப்பீங்க? நிச்சயமா குக்கர் சின்னத்தை ஆதரிக்கிறோம். குக்கர் சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம். இங்க கூட்டணியில நிக்கிறாங்க. அவங்க கூட்டணி தர்மத்தின் காரணமா குக்கர் சின்னத்துக்கு நாங்க ஓட்டு போடுறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.